தண்ணி. கமருதீன், 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 எழுந்துக்கோங்க. சொல்லுப்பா. கமருதீன், என்னப்பா? தண்ணி போயிட்டு இருக்கு கமருதீன். எதுக்கு கமருதீன் தூங்குனீங்க? பா, கமருதீன், தண்ணி போயிட்டு இருக்கு. அரோராவை எழுப்பினாதான் எழுந்துப்பீங்களோ? கமருதீன், அரோரா உங்களை எழுப்பினாதான் எழுந்துப்பீங்களோ? சோ அப்படின்னு வந்து இந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு கட்ஸோட வந்து இன்னைக்கு வந்து ஆரம்பிக்குது. சோ இந்த தமிழ் பிக் பாஸ் வந்து எங்கதான் போகுதுன்னு சொல்லிட்டு எங்களுக்குமே ஒண்ணுமே புரியல. ஒண்ணுமே ஆஹ் புரியலையே, ஒண்ணுமே புரியல. வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு த பிக் பாஸ் ரிவ்யூ வித் மீ நிஷாந்த் அண்ட் உங்கள் சஞ்சய். ஸோ அதாவது வந்து சஞ்சய் சொன்ன மாதிரி தான், அதாவது இன்னைக்கு ஆரம்பமே விக்கல் சிக்ரம் வந்து அவருக்கும் கடுப்பை எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்க டைம்ல திடீர்னு பாத்தீங்கன்னா தண்ணி போயிடுது. நேத்து பாத்தீங்கன்னா 3:30 மணிக்கு வந்து கமருதீன் மைக் கிட்ட கேட்ட தண்ணி எப்போ வரும்ன்ற மாதிரி கேட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் போய் அவர் இருந்திருக்கணும். ஆனா அந்த வேலையை வந்து சபரி முன்னாள் நாள் வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. சபரி தூங்கவே இல்லை. இத்தனைக்கும் அந்த பீன் பேக்கை வந்துட்டு அந்த கார்டன் ஏரியாலே வச்சுட்டு தான் இருந்தாரு. ஸோ அதே வேலையை தான் வந்து கமருதீன் பண்ணிருக்கணும். ஆனா ரொம்ப லேசா எடுத்து கிட்டத்தட்ட வந்து நிறைய தண்ணிகள் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படிதான் எபிசோடே ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. அண்ட் காலையில நம்ம வாட்டர் ஸ்டார் திவாகர் வந்து 2 கொம்பு முழிச்ச மாதிரி அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாயில அப்படியே அந்த இது கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஐஸ் இது மாதிரி போடுற மாதிரி இருக்கிற கோல்கேட் பேஸ்ட் எல்லாம் வச்சுட்டு நான் பண்ணுவேன்ப்பா, என் இஷ்டத்தான்ப்பா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ சொல்லுங்க சஞ்சய், மார்னிங் ஆக்டிவிட்டி பத்தி எல்லாம் சொல்லுங்க. மார்னிங் ஆக்டிவிட்டி எதுவுமே கிடையாது. இதுதான் நடந்துச்சு. அதாவது என்னன்னா வாட்டர் மெலன் ஸ்டைல்ல போயிடலாம். அதாவது என்னன்னா இந்த மாதிரி தண்ணி வந்து எல்லாருக்குமே வந்து தரலாமா. ஸோ வந்து நானே எடுத்துட்டு போயிட்டு பாட்டில பிடிச்சி நான் வாய் கொப்பளிச்சிட்டோமா. அது வந்து எல்லாம் பார்த்துட்டு அது ஒரு சண்டை போட வந்தாங்கம்மா. ஸோ அதுதான் ஒரு இல்ல, ஸ்விம்மிங் மட்டியான ஒரு பூல் எதுக்கு ஸ்டார்ட். இருக்கு? ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு அந்த ஸ்கூல்ல விழுந்து குதிக்குது, விளையாடுறதுக்கு, குளிக்கிறதுக்கு தான் இருக்கு. ஆனா பக்கெட் எடுத்துட்டு போய் ஏதோ காவாழ்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் பூல் உள்ள வந்து தண்ணி எடுத்துட்டு போறாரு. சோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா வீக்கெண்ட் எபிசோட்ல மக்கள் செல்வன் வந்து கண்டிப்பா கேட்கணும், ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் மக்களோட ஒரு ஒரு என்ன சொல்றது ஆசை அப்படின்னு சொல்ல முடியும். எஸ். அதேதான் அதேதான். எஸ். ஸோ அதை ஸோ தாண்டி ஒரு ஸ்டார்டிங் இது சொல்லுங்க அதை தாண்டி ஒரு சொல்லு. வெறித்தனமான ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. அது என்ன ஆமா, டாஸ்க்னு பாத்தீங்கன்னா வாட்டர் மெலான் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் வாட்டர் அகாடமி, மெலான் வாட்டர்மெலன் அகாடமி. வாட்டர் மெலான். சோ அவரே வந்து ஒரு பெரிய நடிப்பர்கள். சோ அவருக்கு ஏத்த மாதிரி எல்லாருக்கும் நடிப்பு சொல்லி கொடுத்து அஹ், அந்த நடிப்பரக்கனை வந்து வெளில வர வச்சு அவர் இல்ல ஒரு அதாவது அவார்ட் தரணும். அதாவது பாத்தீங்கன்னா நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமான்னு ஒண்ணு இருக்கு இந்தியாவில, பெரிய ஆக்டிங் ஸ்கூல் அதுதான். நம்ம நசருதீன் ஷா, நவாசுதீன் சித்திகி, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் அங்க வந்திருக்காங்க. அதே மாதிரி கூத்துப்பற்றைன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம சேதண்ணா கூட அங்க ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் விமல் எல்லாம் நிறைய பேர் நிறைய ஆக்டர் உருவாக்கி இருக்கு. அதெல்லாம் இல்லாம பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் அகாடமின்னு ஒண்ணு. அதாவது இப்போ விஜய் டிவி என்ன ஓப்பனா சொல்ல என்ன பண்ணுதுன்னா, திவாகர் அப்படின்ற ஒரு ஆளை வச்சு மட்டுமே தான் இந்த ஷோ இப்போதைக்கு நம்பி ரன் பண்ணுது அப்படின்றதான் சொல்ல முடியும். ஏன்னா மார்னிங் ஆக்டிவிட்டி எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. ஒரு நாளுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா வாட்டர் மெலன் அகாடமின்னு சொல்லி இந்த ஆள வந்துட்டு இன்னும் வந்து தூண்டி விட மாதிரியோ இல்ல இது வந்து ஒரு நல்ல விஷயம்ன்றது காட்டுற மாதிரியோ வந்து காட்டுறாங்க. அது சுத்தமா நல்லாவே இல்லை. அது எதனால இப்போ இப்போ என்ன சொல்றது, இப்ப நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து திவாகரை கூப்பிட்டு அவர் தான் கெஸ்ட் மாதிரி எல்லாம் இன்டர்வியூ எடுத்து ரொம்ப பண்ணுவாங்க. சோ அவங்க பண்றாங்கன்னா அவங்க அதை வச்சு சம்பாதிக்கிறாங்கன்ற மாதிரி. பட் விஜய் டிவி ஒரு என்டர்மோல் ஷைன் இந்தியா எவ்வளவு பெரிய கம்பெனி, அதுக்கு வந்து அவங்களுக்குமே திவாகர் தேவையா அப்படின்ற நினைக்கும் போதுதான் ரொம்பவே சந்தேகமா இருக்கு. ரொம்ப சங்கடமா இருக்கு. அதுதான் நீயே சொல்லிட்ட. சோ ஆமா. அதாவது அதுல வந்து அதான் ஆல்ரெடி வந்து சொல்லு சொல்லு. ஆல்ரெடி உள்ள போகும்போதே சேதுவன் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நீ வந்து ஆக்ட் பண்ணாத, நீ 100 நாள் இருந்துட்டு வா, அதுக்கப்புறம் நான் பாக்குறேன் அப்படின்னு. அது மீறியுமே வந்து இவங்க அதே ஒரு டாஸ்கா ஏதோ ஆல்ரெடி இவங்களே வந்து கிரிஞ்சு பண்ணி கலாச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வந்து அவரை இன்னும் ப்ரொமோட் பண்ணி இன்னுமே வந்து அவர் பண்ற சூப்பர் அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண பாக்குறாங்களா என்னன்னு தெரியல. பட் ஃபுல் மேக்ஸ் கிரிஞ்சாதான் போகுது. கிரிஞ்சாதான் போகுது. இது வந்து பிக் பாஸ் தெரியல. ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு வந்து ஒரு பைத்தியக்காரங்களாம் நடிக்க வச்சா அப்படி இருக்கும். சோ அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சோ அதுதான் நடக்குது. சோ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க டீம். என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியல. ரொம்ப டிசப்பாயின்மெண்டா போயிட்டு இருக்கு பிக் பாஸ். சோ அதுதான். கண்டிப்பா இந்த இடத்துல வந்து நான் விக்கல் சிக்ரம் இதுல நல்லா பாராட்டுவேன். ஏன்னா மத்தவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஏனோ தானோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா விக்கல் சிக்ரம் கிட்ட இவர் வந்து சொல்லி கொடுக்கும் போது விக்கல் சிக்ரம் வந்து அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் டைலாக் சூப்பராகவே பேசிட்டு இருந்தாரு. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம்
நடிப்பு அரக்கனுக்கே எங்க கான்பிடன்ஸ் போயிட்டு அவர் சொல்றாரு பிக் பாஸ் வீட்டுல இவர் தான் நடிப்பு அரக்கன் அப்படின்னு ஏதோ பட்டத்தை துப்பாக்கியை பிடிங்க சிவான்ற மாதிரி இவர் வந்து நடிப்பு அரக்கன் பட்டத்தை வந்து விக்கல் விக்ரம் கிட்ட கொடுத்துட்டாங்க. அவரு பெரிய தளபதி விஜய், இவர் வந்து சிவகார்த்திகேயன். இவர் நடிப்பறக்கன், பிக் பாஸ் நடிப்பறக்கன் வந்து விக்கல் விக்ரமன். இல்ல ஐயோ உண்மையிலே சொன்னா விக்கல் விக்ரம் வந்து நிறைய தியேட்டர் பிளேஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. அவர் நிறைய ஒரு தியேட்டர் ஆக்டர், ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா வாட்டர்மெலன் ஸ்டார் முன்னாடி நான் எனக்கு ஆக்டிங் தெரியும்ன்றது இது வரைக்கும் காட்டினதே இல்லை. ஆனா இன்னைக்கு டாஸ்க்ல வந்து மனுஷன் ப்ரூவ் பண்ணிட்டாரு. சோ அது நல்லாவே அந்த டாஸ்க் அமைஞ்சிச்சு. இந்த விக்கல் சிக்ரமுக்கு நல்லா அமைஞ்சுது. மத்த பார்வதிலாம் இசுக்கு அப்படின்ற மாதிரி எடுத்து அவர் திவாகர் எட்டி உதைக்கிறதும் அவர் ஒரு 50 அடி போய் பறந்து விழுறதும் இது என்னடா இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது. ஓகே, இதை தொடர்ந்து அடுத்தது சொல்லுங்க சஞ்சய். அடுத்து என்ன இருந்துச்சு? அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தண்ணி வந்து எத்தனை டைம் வந்து நீங்க வந்து லீக் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டினாங்கிற மாதிரி அவங்க சொல்ல. சோ அதுக்கு ஒரு ரீப்ளே மாதிரி எல்லாத்தையும் கவுண்ட் பை கவுண்டா வந்து டிவில வந்து போட்டு காட்டினாங்க. முதல் வாரத்திலே அப்பதான் எந்த அளவுக்கு இல்ல அதான் அப்பதான் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு பாத்துக்கோ உள்ள. அதாவது மட்டமா சொல்லணும்னா, ஒரு மட்டியான ஒரு சண்டைக்கு ஒரு டிபேட்டை போட்டு ஒரு டாஸ்க்ங்கிற ஒரு பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ணாம ஒரு மட்டியான ஒரு டாபிக் டிபேட் பண்ணி தேவையில்லாத இது பண்றாங்க. அவங்களோட கேம் வந்து அவங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு 2-3 கேஸுங்க இருக்குங்க. எப்படா சண்டை போடலாம், அந்த எப்படா அந்த மாதிரி சண்டை போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், இந்த மாதிரி மொக்க மேட்டரை வந்து எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மொக்கையை வந்து கண்டுக்காம அப்படியே விட்டீங்கன்னு வைங்களா, அது பாட்டுக்கு அப்படியே முடிஞ்சிடும். இவங்க வந்து டீமா எல்லாரும் டிபேட் பண்ணுன்னு சொல்லிட்டு பேசுறாங்க பாத்தீங்களா, அங்கதான் இங்க வந்து ஃபால்ட்டா போகுது. ஸோ பிக் பாஸ் 9 வந்து ஃபால்ட்டா தான் போகுது. பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸும் ஃபால்ட் தான், பிக் பாஸ் 9 ஃபால்ட் தான். இதை வந்து 100 நாளுங்கிறது 10 நாள்ல ஊத்தி மூடணும் அப்படிதான் மாதிரிதான் எனக்கு போயிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ தோணுது அந்த மாதிரிதான். நம்ம அடிக்கிற அடி எல்லைமோலுக்கே கேட்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை. இல்ல அது கரெக்ட் தான். நீ இங்க பாருடா, கான்வர்சேஷன் முடிஞ்சுச்சு. எங்க மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லி சபரியும் சொல்லிட்டாரு, தமிழ்தனும் சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. அப்புறமா நானும் இருக்கேன் வீட்டுலன்னு சொல்லிட்டு யார் பாரு நந்தினி இல்ல ஆதிரைய வந்துட்டு நீங்க பண்ணது ஃபால்ட்டு கீழ்ட்டு எனக்கு வந்து பேசி முடிச்சாச்சு. முடிச்சதை அடுத்த நெக்ஸ்ட் கொண்டு போறோட திருப்பியும் சண்டை எழுதுற மாதிரி எனக்கு அந்த கான்வெல்லாம் எனக்கு இருக்கு. எனக்கு ஏன் இந்த மாதிரி கட்டிங்ல வந்து போடுறானுங்க, எனக்கு அந்த டாஸ்க மட்டுமே காட்டுங்கடா போதும். நான் அந்த டாஸ்க பார்த்து சந்தோஷமா அந்த 1 hour எபிசோட வந்து முடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு எழுக்கணும். எபிசோட்ல வேற எதுவும் இல்லைங்க, வேற ஏதாவது இருந்தா தானே போடுவாங்க. அவங்க பண்றது நடிப்பு அரக்கனோட 2 ஷார்ட்ஸ் போட்டா வியூவர்ஸ் கம்மி ஆயிடுவாங்க. அதனால இதெல்லாம் வச்சு இழுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுதான் ரொம்ப வஸ்டா போகுது டீமுமே. சரி, இப்ப நம்மலாம் வந்து எபிசோட் தான் பாக்குறோம். இது லைவ் பாக்குறவங்க எல்லாம் என்ன அவங்க நிலைமை யோசிச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆக்சுவலா டிஆர்பி வந்து கம்மியாகும்னு எனக்கு தோணுது. 24/7 எல்லாம் யாரை கேட்டாலுமே, என் பசங்களை கேட்டாலுமே எப்படிடா அதை பாக்குறேன்றாங்க. போன சீசன்லாம் என் ஃப்ரெண்டே வந்து ரிவ்யூ எதுவுமே பண்ண மாட்டான். ஆனா அவன் 24/7 பார்த்துட்டு இப்படி போச்சு அப்படி போச்சுன்னு சொல்லுவான். இந்த வாட்டி எப்படிரா அந்த 1 hour என்னால பார்க்க முடியல, நீ எப்படிரா பாக்குறங்க மாதிரி என்ன கேக்குறானுங்க. அந்த மாதிரி ஆகி போச்சு இந்த நிலைமை. சோ அதுதான் சூப்பர். பட் ஆனாலும் ஆதிரையும் கமருதீனும் கடைசியில கொஞ்சம் சால்வ் ஆயிட்டாங்க, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. அதை கொஞ்சம் முன்னாடியே பண்ண வேண்டியதானே. அதுதான் அதுல ஒரு சின்ன ஸ்கோர் பண்ணும் அப்படின்றதுனால ஆதிரை. ஓகே, அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சியோட 2ஆம் கட்டம் டாஸ்க் தான் என்னது வெளுத்துக்கட்டு. அந்த வெளுத்துக்கட்டுல பாத்தீங்கன்னா ஒரு அழுக்கு பேண்ட், அதுக்கப்புறம் அந்த பேண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெளுத்து கட்டி அதுக்கப்புறம் நல்லா துவைச்சு காய போட்டு ஹேங்கர்ல போட்டு அதுக்கப்புறமா ஜட்ஜஸ் சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருக்கவங்க தான் ஜட்ஜ் பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா 8 பேர்ல வந்துட்டு கிட்டத்தட்ட 5 பேரா சாரி 3 பேர் வந்து செலக்ட் பண்ணோம். எஸ். ஸோ அந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எல்லாருமே போய் வந்து எல்லாருமே போய் அந்த ஜீன்ஸை எடுத்துட்டு தான் வரணும். ஒரு ஜீன்ஸும் ஒரு டப்பா மட்டும் அப்படியே பல்கி அடிச்சு ஸ்விம்மிங் பூல்ல தனியா அனாதையா கிடந்தது. யாருதுன்னு ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து பதட்டம் அடைஞ்சு பாக்குறப்போ அங்க போய் நம்ம பார்வதி அவங்க நல்லா வருது. ஓகே, பார்வதி வந்து என்ன பண்ணிருக்காங்க, நீங்க போடுறதா ரூல்ஸ் இல்ல, நான் பண்றதுதான் அங்க ரூல்ஸ். தண்ணிய புடிச்சு அவங்க வந்து வெளியில வரும்போது நம்ம அசுர தலைவி கெம்மி அவங்களோட ஃபிட்னஸோட பவரை வந்து இன்னைக்கு தான் காமிச்சாங்க. நீ என்ன தண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு சண்டை. ஆமா, பயங்கர சண்டை. அதுல கடைசி வரைக்கும் விடல.
எனக்கு வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. இந்த ஷோல பாக்குறது ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருந்த ஒரு விஷயம் இது மட்டும்தான். ஏன்னா பார்வதி நேத்துல இருந்தே ரொம்ப ஓவரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்க எங்கேயாச்சும் ஒரு நறுக்குன்னு ஒரு அடி அடிக்கணும்ன்ற மாதிரி கெல்மி வந்து விட்டவே இல்ல, வச்சு செஞ்சுட்டாங்க அந்த டைம்ல. அதுக்கப்புறம் நீ ஃபர்ஸ்ட் போய் எடுத்துட்டு வா, அந்த பக்கெட்டோட ஹேண்டில் உடைஞ்சா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த அனாதையா போன பேண்ட் வந்து பார்வதி இன்னும் எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. சோ அது எவ்வளவு பெரிய ஒரு டிஸ்கிரேஸ் டு தி கேம். ஆனா அது கூட தப்பு ஒத்துக்க மாட்டாங்களாம். அப்ப கூட அவங்க தான் இப்படி பண்ணுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு ஊர் கிழவி மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடிய பார்வதி தான் வந்து நம்ம பிக் பாஸ்ல பாத்துட்டு இருக்கோம். சொல்லுங்க சஞ்சி. அதான் நான் சொல்லிட்டேனே இப்போ ஒரு 2 செகண்ட் முன்னாடி சொன்னல, அதுதான். ஏங்க நீங்க என்ன வேணா நீங்க டாஸ்க் பண்ணீங்க, நீங்க என்ன வேணா ரூல்ஸ போடுங்க. நான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒண்ணுனா என்ன வேணா ரூல்ஸ பிரேக் பண்ணிட்டு போவேன். எல்லா மூஞ்சிலையும் காண்டி அப்புறம் எடுத்துட்டு ஏமா தான் போவேன் கண்ணு அப்படின்னு. கலங்குது? ஏமா கண்ணு கலங்குது? ஓரத்துல போய் உட்கார்ந்து கண்ணு கலங்குறியேம்மா? ஆமாங்க. நான் ஆல்ரெடி அந்த பிரவீன்ராஜ் வந்து பண்ணி முடிச்ச தண்ணியில தான் நான் யூஸ் பண்றேன். பண்ணிட்டு நான் வந்து பக்கத்துல காய போட்டேன். என் பேண்ட் நீங்க யாருமே பார்க்க கூட இல்ல. அப்பனா என்ன அர்த்தம்? அதாவது வந்து பியூர் எல்லாரும் சேர்ந்து அட்டென்ஷன் அடிக்கிறீங்கன்னு சீக்கிங் கேம். அர்த்தம். ஆமா, அட்டென்ஷன் சீக்கிங் கேம் தான் வந்து பார்வதி ஆட ட்ரை பண்றாங்க. அண்ட் எஸ், அந்த டாஸ்க் அது ஒரு வழியா முடிஞ்சு கடைசியில டாப் 3ல துஷார், அதுக்கப்புறமா வந்து பிரவீன் ராஜா, அதுக்கப்புறமா ஆதிரி, அவங்க 3 பேரும் செலக்ட் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பா துஷார் வந்து கேப்டன்சி, அதாவது தல ரூமுக்கு ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டா போறதுக்கு அதிக வாய்ப்பு உள்ளன. அது என்ன அப்படின்றத நம்ம பொறுத்து நாளைக்கு பார்ப்போம். ஓகே, அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வந்து அடுத்துக்கு அப்புறமா என்னாச்சு சொல்லுங்க. அதான் இமிட்டேட் பண்ணி ஒரு ஜீவனை வந்து அழுவ வச்சுட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி கதை 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 சொல்லும் டாஸ்க். ஸோ கதை சொல்லும் அது டாஸ்க்ல வந்து ஆதிரி எனக்கு சொன்ன என்னன்னு கதை தெரியல வந்து மச்சி. அந்த கதை சொல்றது வந்து மைண்ட்ல எனக்கு அவ்வளவா நிக்கல. அது ஏன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் எபிசோடுமே சரி, இப்பவுமே சரி. பட் அங்க ஒரு விஷயத்த வந்து அது நான் ரொம்ப எப்போதுமே நமக்கு உன்னிப்பா. ஆக்சுவலி என்ன சொல்றது, இந்த டாஸ்க் வரப்போகுதுன்றதே மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. சோ எல்லாமே இப்போ ஆமா ஆமா. முன்னாடி சீசன்ஸ்ல எப்படி இருக்கும்னா, யாராவது கதை சொல்றாங்கன்னா சரி என்னவா இருக்கும் இவங்க பாஸ்ட், அதாவது நான் என்ன சொல்றேன், ஒரு ஆடியன்ஸோட கியூரியாசிட்டி எப்ப ஏறும் அப்படின்னா, இவன் இப்படி இருக்கா, ஆனா இவனுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கும் அப்படின்றத தூண்டணும். அப்பதான் நம்ம பாஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். இப்போ போன சீசன்ல பாத்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு வந்து ஜெஃப்ரின்றது யாருமே தெரியாது. அப்ப ஜெஃப்ரி கதை சொல்லும் போது ஆடியன்ஸ்க்கே ஒரு ஆர்வமாச்சு, என்ன பண்ணிருப்பான் அவன், எப்படி வளர்ந்திருப்பான், யார் அவங்க அப்பா அம்மான்ற மாதிரி. ஓகேவா? So அதனால வந்து அந்த கியூரியாசிட்டி ஃபேக்டர் கம்மியாச்சு அப்படின்னு சொல்ல முடியும். பட் ஆதிரியோட நரேஷன் ஒரு சிம்பிள் அண்ட் ஒரு நல்ல சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப சென்டிமெண்டல் ஆக்காம, ரொம்ப அழுவாம ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அதை தொடர்ந்து நம்ம டைரக்டர் பிரவீன் காந்தி சார் வந்திருந்தாரு. ஸோ தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயத்துல ஆரம்பிச்சும் போது நம்ம இரிட்டேட்டிங் ஃபேஸ் பாரு வந்து என்ன பண்ணாங்க, சார் இது உங்களை பத்தி தான் சார், நீங்க ஏன் சார் பொதுவாலாம் சொல்றீங்க அப்படின்னு சொன்னோடனே டென்ஷன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா நீங்க உங்க இஷ்டம் இல்லைன்னா நீங்க போயிடலாமா, நான் பேசுறது பேசுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கால் மேல கால் போடுறது, அப்புறமா கமெண்ட் அடிக்கிறது, ரியாக்ஷன் இப்படி கொடுக்கறது, அதெல்லாம் வந்து எதுக்காக பண்ற, கேமரா நோட் பண்ணுன்றதுக்காக பண்றாங்களா, இல்லைன்னா அடுத்த ஒரு மாயா, அதாவது பிக் பாஸ் சீசன் 7ல வந்து மாயா மாதிரி ஆகணும்னு ட்ரை பண்ணாங்களான்னு தெரியல. சுத்தமா நல்லா இல்ல பார்வதிக்கு அப்படின்னு சொல்ல முடியும். பை த வே அந்த பிரவீன் காந்தி சொன்ன கருத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது வந்து இல்ல இல்ல, நீங்களா அவரு சூப்பரா சொன்னாரு. அது எல்லாருக்குள்ளயுமே வந்து அந்த 2 வேஷங்கள் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். சோ அது கண்டிப்பா கரெக்டா கண்டிப்பா. எடுத்து சொல்றாரு. இவங்களுக்கு வந்து பிடிக்கலன்னா மூடிட்டு போனோம். அதை விட்டுட்டு சும்மா இங்க அதான் சொல்றேனே, இந்த வாரம் சேதுவண்ணா வந்து விஜய் பார்வை வந்து நீ இன்னைக்குன்னு இல்ல, இந்த வாரம் ஃபுல்லாவே வந்து ஒரு கூதி கொழுப்பா சுத்திட்டு இருக்காங்க வீட்டுல. என்னமோ நான் தான் பெரிய புளுத்தி, அட்டென்ஷன் சீக்கிங் பண்றோம், நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ எல்லாத்துக்குமே ஒரு பதில் அடி கொடுக்கணும். அவங்க ஏந்திக்கே கூடாது, அடிச்சு உட்கார வைக்கணும். அப்பதான் வந்து வர வர வாரங்கள்ல வந்து ஓரளவுக்கு இருக்கும். இல்ல அப்படியே விட்டாங்கன்னா இவங்களோட ஊதி நக்கல்கள் இன்னமும் அதிகமாகும் தான் நான் சொல்லக்கூடாது. நினைக்கிறேன். பீப் பீப் போட்டுருங்க, பீப். நெக்ஸ்ட் ஓகே, உணர்ச்சி போலாம். அவசியத்தை மீறி விட்டார் நம்ம சஞ்சய். அந்த அளவுக்கு கடுப்பா இருக்காங்க ஷோ பாக்குறப்போ, அதுதான் ஆடியன்ஸும் புரிஞ்சுக்கணும். ஓகே, சூப்பர். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வந்து அப்புறமா லாஸ்டா கதை சொன்னது யாரு, 3 பேர் சொன்னாங்கல்ல. முன்பே சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆதிரை, செகண்ட் டைரக்டர் சாரு, மூணாவது வந்து இவன் கலையரசன். என்னடா ஆ, கலையரசன்? தலைவன் இறங்கட்டுமே. ஐயோ, பத்ம விபூஷன் அவார்டுக்கு எல்லாம் போயிட்டான். பத்ம விபூஷன் நான் வாங்குவேன்னு கான்பிடண்டா ஏதோ ஏதோ 50,000 கட்டி வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அவன். பா, தலைவன் எல்லாத்தையும் பாக்குறான்ப்பா. இன்னும் நீ சொல்ற மாதிரி சிவன் காதுல பேசணும். பேசுனா பத்மபூஷன்லாம் ஒண்ணுமே இல்ல. அவர் முன்னாடி இன்டர்நேஷனல் அவார்ட் தான் வாங்கணும். ஸ்ட்ரைட்டா நாங்க இன்னும் பாலிவுட் போயிட்டு நடிக்க போறோம், நீங்க கலையரசன் வெயிட் வீட்ல பண்ணுங்க. இருந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்துட்டாரு போல இந்த ஸ்பீச் கொடுக்கறது. கடைசியில இது பஞ்சடே எலெக்ஷன் எல்லாம் பேசினாரு. பிக் பாஸ் 9 ஆமா ஆமா. அதர் டு மீ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ 3 ஸ்டோரியுமே வந்து
என்ன சொல்றது, பிரவீன் காந்தி சொன்ன விஷயம் நல்லா இருந்துச்சு. பட் ஸ்டோரியா பார்த்தா கனெக்ட் ஆகல. ஸோ ஆஸ் யூஷுவல் கண்டஸ்டன்ஸ் யாருமே இது வரைக்கும் சொன்னதுல எனக்கு பெருசா ஒன்றும் கனெக்ட் ஆகல. ஓகே. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எல்லாம் தூங்க போற நேரத்துல எல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ணி எல்லாம் தூங்கலான்னு போற நேரத்துல பீன் பேக் வச்சுட்டு நம்ம விக்கல் சீக்கிரம் ஒரு கேங்கா வந்துட்டு சும்மா இருந்திருக்காங்க. அப்போ வந்துட்டு அவர் சொல்றாரு என்னன்னா, இது கமருதீன் சொல்லியிருக்கான் போல, நானும் சபரியும் வந்து பைப்பு கீழே படுத்துலான் இருக்கோம். அப்ப தண்ணி விழுந்துச்சுன்னா நாங்க டக்குன்னு எழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப விக்கல் சீக்கிரம் வந்து கேட்டிருக்காரு. அது அப்படி பண்ணா மூச்சு திணறி செத்து போயிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அதை ஒரு கான்செப்டா ஆக்கி ஆதிரை வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, சரி சப்போஸ் அவங்க வந்து செத்துட்டாங்கன்னா நம்மளாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், இமிடியேட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி விக்கல் சீக்கிரம் கிட்ட ஒரு நல்ல ஒரு ஃபன்னா கேட்டிருக்காங்க. அப்ப அவர் ஒண்ணுன்னா பண்ணியிருக்காரு. ஸோ கனியக்கா வந்தாங்கன்னா அழுதுட்டு அதுக்கப்புறம் என்ன சமைக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் இருக்கும் ஒண்ணு. அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது எஃப்ஜே வந்து நடுவுல பூந்து நாண்டி நாண்டி பண்ணுங்க நந்தினி, அதை நந்தினியை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். எஃப்ஜே நான் பண்றேன்னு சொல்லி ஆர்வமா போய் அவர் மாதிரி சிரிச்சு 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 ரொம்ப பண்ணாங்க. அப்படி சும்மா சுத்திட்டு இருந்த நாண்டி ரம்யா ஜோ வந்துட்டு அவங்க கிட்ட போயிட்டு ஏதோ அவர் உங்களை மாதிரி தான் பண்றாரு பாருங்க பாருங்கன்னு சொல்லி ஏத்தி விட்டு அந்த நந்தினி வந்து கிட்ட வந்துட்டு அப்படி பார்த்துட்டு அப்படி உள்ள போயிட்டாங்க. சரி உள்ள போய் அவங்க தூங்குவாங்கன்னு பார்த்தா அங்க போய் வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க நைட்டு ஃபுல்லா. அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நீங்க கலாயுங்கடா, என்ன வேணா கலாயுங்கடா, நான் எனக்கு சிரிக்க தானே தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு தொட்டாவாடி சினிங்கி செடி மாதிரி ரொம்ப ரொம்ப இது வந்து சத்தியமா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. எனக்கு எனக்கு புரியவே இல்லை சஞ்சய். என்னன்னா ஒரு ஒரு பிக் பாஸ் அப்படின்ற ஒரு பெரிய ப்ரோக்ராமுக்கு வரீங்க, இந்த மாதிரி ஃபைட் இருக்கும் எல்லாமே தெரிஞ்சுதான் வரீங்க, இத்தனைக்கும் ட்ரிகர் பண்ணுவாங்க எல்லாம் தெரியும். அன்னைக்கு அந்த ஸ்டோரி டெல்லிங் டாஸ்க் முன்னாடில இருந்தே வந்து பயங்கரமா அழுதுன்னு இன்னைக்கு வரைக்குமே அழுதுட்டு அதுக்கப்புறம் அந்த சேஞ்சிங் ரூம்ல போயிட்டு சபரி கிட்ட போகும்போது சபரி வெளில போலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்தி ஊரை கூட்டி ரொம்ப ஒரு அலப்பறை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எதுக்கு உள்ள வரணும் அப்படின்றதுதான் என்னோட பெரிய ஒரு கேள்வி வருதுங்க. என்னன்னா ஓகே எமோஷனலி பர்ஸ்ட் அவுட் ஆகலாம், ஏதாச்சும் ஒரு பயங்கரமா கார்னர் பண்றாங்க இல்ல கலாய்க்கிறாங்க அப்படின்னா, இது சும்மா ஃப்ரெண்ட்லியா ஒரு பண்ண விஷயத்த கூட உங்களால ஏத்துக்க முடியலன்னா நீங்க இந்த கேம்ல எப்படி டிராவல் பண்ணுவீங்க அப்படின்றதுதான் என்னோட கேள்வியா நான் அந்த டீமுக்கும் வைக்கிறேன், அந்த கண்டஸ்டன்ட் நந்தினிக்கும் வைக்கிறேன். அப்பனா எந்த பேசிஸ்ல எடுத்திருப்பாங்க அவங்கள? ஏதோ அந்த டெஸ்ட் வச்சாங்க இந்த டெஸ்ட் வச்சாங்க நீங்களே அந்த டெஸ்ட் எல்லாம் எங்கேயா போச்சு? இல்ல ஒருவேளை அழுவத்துக்கே ஒரு கண்டஸ்டன்ட் வேணும் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லி எடுத்தாங்களான்னு தெரியல. இல்ல இல்ல ஆனா இவங்க மத்த டாஸ்க் போகும்போதே எல்லாம் வந்து நல்லா பண்றாங்க, மத்த ஃபிட்னஸ் ஆஹா டாஸ்க். இது இவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்களோ இல்ல இவங்க மைண்ட்ல இருந்து ஏதாவது வந்துச்சா என்னன்னு தெரியல. போயிட்டு நீங்க ஃபுல்லா அழுதுட்டே இருங்க, நீங்க மக்கள் மனசுல வந்து இடம் பிடிச்சிருங்க எமோஷனலா அப்படிங்கிற மாதிரி யாரோ சொல்லிருக்காங்க. அதனாலதான் அழுது 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 இல்ல வெளிதான் இதுக்கெல்லாம் உண்டாகுது. வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது, இவ்வளவு சென்சிட்டிவா இருக்கிறவங்க எல்லாம் வந்து பிக் பாஸ் வரணும்ன்றது அவசியம் இல்லை. அப்கோர்ஸ் பிக் பாஸ் 7ல வந்து அர்ச்சனா வந்து வைல்ட் கார்டா வரப்போ வீட்டுல எல்லாரும் புலி பண்ணாங்க, அவங்க பயங்கரமா அழுதாங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனா அவங்களும் அழுவதுக்கு ரீசன் இருந்துச்சு. பட் ஆனா இது வந்து எடுத்த உடனே இப்படி அழுவுறது, ஒரு சின்ன இமிடேட் பண்ணும்போது கூட நீங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க முடியலன்னா அப்புறம் நாளைக்கு எப்படி நீங்க இந்த கேம்ல டிராவல் பண்ணுவீங்கன்னு தெரியல. சோ அது மட்டும் தான் ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு. அதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு. வேற எதுவும் பெருசா இன்னைக்கு நடக்கல. சோ என்னதான் இருந்தாலும் முன்னாடிலாம் ஒரு எபிசோட் பாக்குறப்போ நல்லா இருக்கும், ஒரு 47 மினிட்ஸ் போகுதுன்னா நல்லா எங்கேஜிங்கா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் வந்துட்டு எப்படா முடியும், அவ்வளவுதான் இதோட முடியுதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால ஸ்டார்டிங் வீக் எப்பவுமே எல்லா சீசன்ஸும் அப்படிதான் இருக்கும். பட் இந்த சீசன் வந்து இன்னும் பயங்கர மோசமா இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் விடை வந்து அந்த வீக்கெண்ட் எபிசோட் தான். சாட்டர்டே சண்டே 4 நாளைக்கு. ஸோ எப்படி நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ எஸ் ஷோ முடிக்கிறதுக்கு முன்னாடி எஸ் நம்மளோட ப்ரெடிக்ஷன், அந்த வாரம் ப்ரெடிக்ஷன்ல ஒரு நாள் போயிட்டு இருக்கு. ஸோ சொல்லு சஞ்சய், யார் போவா? யார் போவா? அதே 2 பேரு தான். ஒண்ணு கலையரசன், இன்னொன்னு டைரக்டர் பிரவீன் காந்தி. காந்தி. இவங்க 2 பேர் தான் சொல்றான். சூப்பர். நான் வந்து பிரவீன் காந்தி சொல்றேன். கலையரசன் எனக்கு தெரிஞ்சு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா கலையரசன் வச்சு இருந்தாதான் திவாகர் கலையரசன் அதை வச்சு ஏதாவது பண்ண முடியும். அவங்க எல்லாரையும் வெளில துரத்திட்டா அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க யாருமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி வயல் கார்டுலாம் 25 டேஸ்க்கு அப்புறமா வந்துருவாங்க போல. வந்துதான் ஆகணும். அவங்களாச்சும் ஏதாவது ஒரு நல்ல கண்டெஸ்டா போட்டுங்க. இல்லைன்னா நான் மீன் பார்த்தேன், மெய்யாகுமா அவனெல்லாம் உள்ள தூக்கி போடுங்க, எதுக்கு நீங்க அவனுக்கு போடாம இருக்கீங்க அப்படின்றாங்க. தூமாப்பட்டி உள்ள ராசா போடுங்க எங்க பிக் பாஸ்ங்க அப்படின்னு. கையெடுத்து கும்பிடுறோம், நாமும் கொஞ்சம் ரிவ்யூ எல்லாம் பண்ணணும்னு, கொஞ்சம் நல்லா கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம், ஒரு ரெக்வஸ்டா எடுத்து வைக்கிறோம். சூப்பர். ஸோ இதுதான் வந்து எங்களோட ப்ரெடிக்ஷன். ஸோ அந்த ப்ரெடிக்ஷன்ல எது உண்மை ஆகுது அப்படின்றத நம்ம சண்டே பார்த்து தெரிஞ்சுப்போம்.
ஸோ அது வரைக்கும் நீங்க ஷோவை பாருங்க அண்ட் ரெகுலரா ரீல்ஸ்ல சப்போர்ட் பண்ற மக்கள், ஷார்ட்ஸ்ல பாக்குற மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஸோ கடை சாத்திட்டு கிளம்புறோம். நான் உங்கள் நிஷாந்த் மற்றும் சஞ்சய். ஸோ நாளை மீண்டும் ஒரு ரிவ்யூ ரோஸ்டில் சந்திப்போம். பாய் பாய். கமருதீன் பைப்பு பாருங்க. ஓகே ஓகே.